சரோஜா மாமியார் பாத்தியா? நான் இங்க வந்திருக்கேன், நீ ஒரு வார்த்தை கூட நல்லா இருக்கீங்களான்னு கேட்கவே இல்ல. அது மட்டும் இல்ல, குத்துக்கல் மாதிரி இருக்குது வாங்கன்னு கூட சொல்லவே இல்ல. நான் என் வீட்டுக்கு யார் வந்தாலும் வாங்கன்னு கேட்கதான் செய்வேன். உன் அண்ணன் பொண்டாட்டியோட அம்மாக்காரி வந்தா நான் வாங்கன்னு கூப்பிடதான் செய்வேன். உன் மாமியாருக்கு அப்படி என்ன கோவம் என் மேல? நான் அதுக்கு என்ன தப்பு பண்ணேன்? ஏன் அப்படி இருக்குது தெரியலையே. என் மாமியார் அப்படி இருக்க மாட்டாவல. உன் கண்ணு முன்னாடி தான் நீ பாத்துக்கிட்டு நீ சரோஜா. இருக்காத வர்க்காதன்னா எப்படி? அது நான் சத்தம் போட்டு இருந்தேல, என்னால கவனிச்சுக்க மாட்டாவ. இருந்தாலும் மாமியார் சரியில்லை இப்போ. இந்திலாம் நான் வந்தா என்ன ஏதுன்னு பேசதானே செய்யும். இப்போ மக்கமார பார்த்த உடனே பேசக்கு மனசு இல்ல புழுக்க. இருமா நான் அவியல கேக்கேன். அது எப்படி வீட்டுக்கு வந்தவங்கள கேட்காம இருக்கலாம்? எங்க சம்பாத்தியதுல தான் அவி சாப்பிட்டுட்டே இருக்காவ. உன்னை கேட்காம எப்படி இருக்குது? உனக்காக நான் இருக்கே பேசுவேன். கேளு கேளு, நான் என்ன பொய்யா சொல்லியே? அத்தை அத்தை, குரலு பூமாரி, எல்லாரும் வெளியே வாங்க. என்னம்மா, என்ன கூப்பிட்டா? நீங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பூமாரி எங்க? அவ முவ மினி முடிச்சிட்டாமா, அதை பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். என்னம்மா சொல்லு, நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க? என்னம்மா பண்ண? இட்லி கடை போட்டதை பத்தி கேட்குறியோ? ஒரு கிலோ அப்பயே கேட்டு தொலைச்சாச்சே. எங்க அம்மையை பத்தியெல்லாம் இல்லையா? ஆமாம்மா, வந்தவளை பார்த்தேன். நீங்க வீட்டுக்கு பெரிய மனுச்சி தானே? எங்க அம்மா வந்திருக்கா, ஒரு வார்த்தை வாங்கன்னு கேட்கணுமா இல்லையா? ஏமா அதே நீ வந்த உடனே சத்தம் போட்டுட்டே இருந்தா பத்தியா? அதனாலதான் அதே கவனிச்சிட்டு இருந்தனால உங்க அம்மையை என்ன ஏதுன்னு கேட்கலமா. உள்ள வந்து கேட்கலான்னு தான் பார்த்தேன், அவையில காணும். சரி, வந்த களைப்புல உள்ள படுத்திருப்பான்னு நினைச்சேன். வெளியே வந்த பிறகு பேசலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏமா உங்க அம்மா வருத்தப்பட்டாவளோ? பின்ன எங்க அம்மா வருத்தப்படாம என்ன செய்வா? வீட்டு வாசலுக்கு வந்திருக்கவள என்ன ஏதுன்னு கேட்காம அப்படியே சில மாதிரி நினைக்கிட்டு இருக்கியா? ஏன் நீ உங்க அம்மா எங்க அம்மா இப்பதானே பார்க்கவா கேட்க வேண்டியதானே? உங்க அம்மா என்ன ஏதுன்னு கேட்டிருந்தா எங்க அம்மையும் பேசியிருக்க போறவ. என்ன உங்க அம்மா குறை சொல்லிட்ட உடனே அவிய மட்டும் பெரிய ஆளு, எங்க அம்மா ரொம்ப சின்ன ஆளா போயிட்டாளா? இந்த மாதிரிலாம் பேசாங்க நீ. எங்க அம்மா ஒன்னும் சாதாரண இல்ல, உங்க புருஷனை பெத்தவ. ஏன் உங்களை பெத்தவிய ஒரு வார்த்தை எங்க அம்மா கேட்டா என்ன? அப்ப நீங்க எல்லாம் பேசி வச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கிய. எங்க அம்மா தான் கேட்க கூடாது, மரியாதை கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கிய. அதனால தான் உங்க அம்மா கேட்காம இருந்திருக்காவ. அப்படிலாம் ஒன்னும் இல்ல. நீ வந்த உடனே நீங்க லபோ ஜிபோன்னு கத்துனியல்ல, அந்த கத்துறதான் பாத்துக்கிட்டு இருக்க முடியும். உங்க அம்மா எங்க இருந்து கவனிக்க? எத்த நீங்க எங்க அம்மையை தெரியாம தான் ஏதோ கேட்காம இருந்துட்டீங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது இந்த கரோல் பேசின பிறகு. எல்லாம் திட்டம் போட்டுட்டு தான் இருக்கே போல்க. எங்க அம்மைக்கு உடம்புக்கு முடியல, இங்க இருந்து பார்க்க என்னால முடியாதுன்னு தான் இங்க கூட்டிக்கிட்டு வந்தேன். வந்தவள ஒரு வார்த்தை என்ன ஏதுன்னு கேட்காம இருக்கிய. ஏம்மா கேட்க கூடாதுன்னா ஒன்னும் இருக்கலம்மா, நான் தான் அதை கவனிக்கல அப்படின்னு சொல்லியல்ல. இப்ப கூட ஒன்னும் இல்லை, நான் போய் வீட்டை பேசிட்டு வரேன். நான் அப்படிலாம் யார்ட்டையும் கௌரவம் பார்க்க மாட்டேம்மா. நீங்க பார்க்க மாட்டே, அப்ப நாங்க பார்க்கமா? எங்க அம்மையா அதெல்லாம் பார்க்காதனால தான் உங்க வீடு தேடி வந்திருக்கா. நாங்க எல்லாரையும் வாங்க வாங்கன்னு தான் கூப்பிடுவோம் வீட்டுக்கு வந்தா. உங்களை மாதிரிலாம் கௌரவமா யாரும் நாங்க இருக்க மாட்டோம். இதெல்லாம் ஒரு பிரச்சனையாமா உங்க அம்மா அவதால் சொல்லிட்டாவளோ? அதனாலதான் இப்படி வந்து கேட்டுக்கிட்டு சண்டை போடுறியோ? அப்படின்னா எங்க அம்மா தூண்டி விட்டு சண்டை போட வைக்கான்னு நினைக்கிறீங்களோ? உங்களை மாதிரிலாம் எங்க அம்மா ஒண்ணு தூண்டி விட மாட்டா. நீங்க தான் உங்க மோனுக்கு இங்க இருந்து போன்னு போட்டு அங்க இருந்து தூண்டி விடுறீங்க. என்ன நீ இப்ப பிரச்சனை உங்களுக்கு? உங்க அம்மா காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? அது கூட கேட்கணும், கேட்டு அதுக்காக சண்டைலாம் போடாதுங்க. ஏமா வாமா வீட்டை போய் என்ன ஏதுன்னு கேட்டு வருவான். என்ன சம்பந்தி எப்படி இருக்கியே? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சரோஜா சொல்லிக்கிட்டு இருந்தா, இப்ப பரவாயில்லையா? நல்லா இருக்கே சம்மந்தியம்மா. கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை, அங்க பார்க்க யாரும் இல்லையேன்னு தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். சரோஜா வாமா நான் பாத்துக்கிட்டேன்னு சொன்னாதான் வந்தேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பூமாரி புருஷன் வீட்டுல இருந்து இங்க வந்துட்டாலாமே. ஆமா சம்பந்தி, அவ புருஷனை காணோன்ட்டு அங்க இருந்து பார்த்தா மாமியார் சரியில்லைல்ல, அதான் சரி இங்கேயாவது வந்து இருப்புமேனு இருக்கா. பாவம் சம்மந்தி, சின்ன பிள்ளை, அவளுக்கு வந்த நிலைமை யாருக்கும் வரப்படாது. பார்க்கவே பரிதாபமா இருக்க. அவ கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எப்படி அழகா இருந்தா, இப்ப பிள்ளை மூஞ்சியே மாறி போயில இருக்கா. இட்லி வியாபாரம் பண்ணி தான் பொழைக்கா போலுக்க. நல்ல வியாபாரம் நடந்தா சந்தோஷம்தான். ஆமா சம்பந்தி, நானும் அதான் நினைச்சிட்டு இட்லி கடையை வச்சு கொடுத்துருக்கேன். எத்தே நல்லா இருக்கீங்களா? கரோல் நீ அம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கே. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நாங்க நீங்க வந்த உடனே கேட்கல வருத்தப்பட்டீங்களோ? எதுக்கு வந்த உடனே அப்படி பேசியான்னு சரோஜாவதும் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம வந்த உடனே என்ன ஏதுன்னு பேச கூட முடியல பாருங்க. சின்ன கழுத, அவளுக்கு விவரம் தெரியல. அதனால தான் உள்ள வந்த உடனே பிடிச்சி சத்தம் போட்டு உங்ககிட்ட வந்து சொல்லிட்டாளோ? இல்ல, எங்க அம்மா வந்திருக்காவள, ஏன் என்ன ஏதுன்னு கேட்கல வருத்தப்பட்டா சம்பந்தி. அதெல்லாம் நான் ஒன்றும் பெருசா தப்பா நினைக்கல. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சரி சம்பந்தி. கரோல் வாமா, கொஞ்சம் வேலை எடுக்க பாப்போம். என் மொவ போய் சொன்னதுனால என்ன ஏதுன்னு வந்து கேட்க வந்திருக்கு இந்த பொம்பளை. என்ன நடிப்பு நடிக்கவே. எம்மா, என் மாமியார் கிளவி வந்துச்சே, பேசிச்சா? இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஆமா ஆமா, நீ சொன்னதுனால பேருக்கு வந்து பேசிட்டு போறாவ. அவ மொவ பூமாரிய பத்தி தான்
இருக்குது. அவி கேட்டா என்ன கேட்காட்டி என்ன, நீ வாட்டுக்கு சந்தோஷமா இரு, அப்பதான் உடம்புக்கு சரியாகும். சரி சரோஜா, நீ சீக்கிரமா அந்த பூமா